ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பச்சை பயிறு வந்து நான் 1/4 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 3/4 கிளாஸ் வந்து அரிசி. ஸோ அதை வந்து நல்லா வறுத்து தனியாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அரிசி, பாசிப்பயிறு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். 1 டம்ளருக்கு 3/4 அளவுக்கு எடுத்துக்கணும். அதான் அளவு. அதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இஞ்சி வந்து கொஞ்சம் பாதி இடித்ததை வந்து இதில் போட்டலாம், பாதி வந்து தாளித்து கொட்டும்போது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் விசில் வந்து ஒரு 3 விசில் வச்சு நல்லா எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் நான் சேர்ப்பேன். அதில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா பொரிஞ்சதும் பாதி இஞ்சி நான் சொன்னல அதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி பொங்கல் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. சூப்பரான பொங்கல் ரெடி.